வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஃபின்சோ. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை 2160 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2030 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் 4.9 இருக்கு. இது கொஞ்சம் ஹை தான். அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, நம்ம வந்து அப்போ கரெக்ஷனை கொஞ்சம் பெருசில் எதிர்பார்க்கலாம். அதனால ஒரு குவார்ட்டருக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பீட்டா ஸ்கோர் பார்த்தோம்னா 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.15, அதனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 10% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் ட்ராப் ஆகுது, ஒரு 10% கிட்டக்க ட்ராப் ஆகுது, 8 to 9% கிட்டக்க ட்ராப் ஆகுது. இது எதிர்பார்ப்பு தான், உங்களுடைய அனாலிசிஸ்டோடைய எதிர்பார்ப்பு தான். ட்ரூ லெவலுங்கிறது நம்ம ஆக்சுவல் ரிசல்ட் வந்து ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஏபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக வரும்போது 21% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 500 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு. இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ₹3.50 கம்மியாகி 3.5 கம்மியாகி 14 அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சு போயிருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் இருந்தாலும் இபிஎஸ் உடைய டிடிஎம் 60.6 இருக்கு. இது நம்ம வந்து 3 குவார்ட்டரா கம்பேர் பண்ணும்போது இது ஸ்டில் இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்குவோம். கவனத்தில் இருக்கணும். இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாலோ இது கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 0.75% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 11% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 26% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த குவார்ட்டர்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 7.6ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 18.6ஆகவும், எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 7.7ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது புக் வேல்யூ 427, ஃபேர் பிரைஸ் 763, கரண்ட் பிரைஸ் 2031. ஸோ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.66 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ரெசிஸ்டன்ஸ் லெவல்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம வந்து 1.5 நம்ம பார்ப்போம். செகண்ட் லெவல்ங்கிறது 2லேருந்து 2.5 பார்ப்போம். இப்போ 2.5 இவன் கடந்திருக்கிறான். சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால நம்ம வந்து 0.25க்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோம். ஸோ இப்போ இவன் சப்போஸ் இவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க 2.75ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் 2.5 அது கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் 1.5 1.75க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள கரெக்ஷன் லெவல். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இப்போ இவன் 2.75க்கு போறான்னு வச்சுக்கோமே, 2.5 வரைக்கும் 2.75க்கு இவன் போறான் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் பார்ப்போம். பிரைஸ் எவ்வளோ தூரத்துக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். 2.75 போனோம்னா 2099 பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது. அதே இது 1.5 அப்படின்னு சொன்னான்னாக்க 1.5 அப்படின்னு சொல்லி வந்தான்னாக்க இது 1.75 வரைக்கும் போட்டுக்கிறேன். அது 1300 வரைக்கும் இது வருது. சப்போஸ் இவன் வந்து 2 அப்படிங்கிற லெவலில் கரெக்ஷன் ஆனான்னாக்க 1527 அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு. இது நமக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸாக நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்ப்போம் எப்படி ரியாலிட்டியில் செக் ஆகுதுன்னு பார்ப்போம்.
இவங்க நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதில் இபிஎஸ் கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் நம்ம செக் பண்ணும்போது 60.60, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 15.15 கிடைக்குது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது எக்ஸிட் ஆக போகிற 14 காட்டிலும் கூட இருக்கு. அதே சமயத்தில் Q2 காட்டிலும் கூட தான் இருக்கு. ஆனால் நம்ம இந்த இடத்துல ஒரு கவனத்தில் இருக்கு, இதோட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் இவங்க சஸ்டெயின் ஆவாங்களா அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம Q2யும் ஆவரேஜையும் பார்க்கும்போது சஸ்டைனபிலிட்டிக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் Q1 to Q2ஓட growth ரேட் பார்த்தோம்னா 20% நெகட்டிவாக போயிருக்கு. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன டவுட் வரதான் செய்யும். ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் growth வந்திருக்கிறத இவங்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இதில் எஸ்டிமேஷன்ஸில் இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க இது சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுமானா அதுக்கும் வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இவங்க மேலே ஒரு ஸ்டெப் போனால் கூட குவிக் ரெஸ்பான்ஸ் நமக்கு தேவை. இமீடியட்டாக அது கரெக்ஷன் திருப்பி அதே லெவலில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதை நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இவனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 1088 534 வருது. இப்பவே ஒரு 500 ரூபா இது கூட தான் போயிருக்கிறான். ஸோ இப்போ 1534 கூட இவன் சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகலாம். அதை உடைச்சிட்டாங்கன்னா 1277 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். 1277 வந்துச்சுன்னா அது 1.5 ரேஞ்சுக்கு வரதுனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்க நம்ம சார்ட்ல எடுத்திருக்கிறது பிபியோட டாப்ல இருந்து R2 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். பிபியோட டாப் 1707 இருந்து 1725, R1 1930 இருந்து 1950, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 2172 இருந்து 2194, R2 2434 இருந்து 2457. இப்போ இவன் என்ன பண்ணிருக்கான், ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைச்சிட்டு மேலே போயிருக்கிறான், சஸ்டெயின் ஆகல, எகைன் திருப்பி கரெக்ஷன் ஆயிருக்கிறான். பொதுவாக இந்த மிட் பாயிண்டோடைய ஒருத்தன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க மேலே போவானாங்கிறது அதோட வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி, அது ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். கீழே ஒரு ஸ்டெப் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இந்த குவார்ட்டருக்கு வருமா அப்படின்னு சொன்னாக்க அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. அடுத்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்சஸ் புவராச்சு அப்படின்னு சொன்னால் கீழே ஹிட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போதைக்கு இந்த R1 டு இந்த மிட் பாயிண்ட்டுங்கிற ரேஞ்சு மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கீழே உடைக்கிறானாங்கிறத நம்ம ரியாலிட்டியில் செக் பண்ணிக்குவோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.